Hi friends, welcome to Kovai Smart Kitchen. Friends, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வைக்கிறதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் லைட்டாக சூடாகட்டும். அதில் 1 ஸ்பூன் சீரகம், 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் போடாதீங்க. இப்போ 1 கொத்து கருகாப்பிலை போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, மசாலா கருகக்கூடாது. 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலா தேங்காய்லாம் நல்லா வதங்கி வரணுங்க, கருகிடக்கூடாது. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ 1 கொத்து கருகாப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, இதுவும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆப்பிள் தக்காளியை விட நாட்டு தக்காளி தாங்க மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நாட்டு தக்காளியே சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கும் போது மீன் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் வருங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஜார் கழுகி ஊற்றிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். புளியெல்லாம் சேர்த்தி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை முழுசாக போடுங்க, கீரி போட வேண்டாங்க. பச்சை மிளகா போடும்போது மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொதிச்சு வரும்போது மீன் குழம்பு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க, நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கொதிச்சிரும், பச்சை வாசனை போகாத. அப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ வாவல் மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு வரணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பீஸாக மீன் போட்டுடலாம். மீன் போட்டதும் ரொம்ப கலக்கக்கூடாதுங்க. ரொம்ப நம்ம கரண்டி வச்சு கலக்கணுன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக 1லேருந்து 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும்.
இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். ஸ்டவ் சிம் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாதத்தோட இட்லியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டா பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. செட்டிநாடு மீன் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனில் நானும். நன்றி, வணக்கம்.